அல்லாஹு தஆலா அதற்கு தரக்கூடிய வெகுமதி எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கியாமத் நாளிலே ஒரு பாவத்தை தீர்ப்பதற்காக நாம் பல இடங்களுக்கு ஓடி அலைவோம். ஒரு நன்மைக்காக ஒரு மனிதன் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீ. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه وأتباعه وذرياته أجمعين أما بعد. فقد قال الله تعالى في محكمه التنزيل وفي فرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم شهر رمضان الذي أنزل فيه القرآن إلى آخر الآية. பக்தரட்சகனும் சர்வஜீவ தயாபரனுமாக இருலோகம் படைத்த இறையோனை துதித்து அருள் நபி நாதர் கண்மணி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள், கிளையார்கள், தோழர்கள், அனைத்து நல்லடியார்கள் மீதும் ஸலவாத்தும் சலாமும் கூறி எனதுரையை துவங்குகிறேன். அல் ஜாமியத்துல் கௌசியா அறிவின் வெளிச்சத்தினூடாக உங்களை நான் சந்திப்பதில் மட்டில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். கணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இந்த அமர்விலே தராவீஹ் தொழுகையின் மகிமைகள் எனும் மகுடத்தின் கீழ் நான் உரை நிகழ்த்தலாம் என விளைகிறேன். கணியத்துக்குரிய பெருமக்களே, இறைவன் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், அல்லாஹ்வுடைய பரிசுத்தமான வேதங்களில் உன்னதமான புனித குர்ஆன் வேதம் இறக்கப்பட்ட மாதம் இந்த ரமலானுடைய மாதம் என்று அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தின் சிறப்பை சொல்லி காட்டுகிறான். அது மாத்திரமல்லாமல் அந்த குர்ஆனை பற்றி இறைவன் சொல்லுகின்ற பொழுது ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு சரியான நேரான வழியை காட்டக்கூடிய இந்த திருமறை குர்ஆன் இறங்கிய மாதம் என்று இறைவன் கூறுகிறான். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, இஸ்லாமியர்களான நாம் வெறுமனே கலிமாவை மாத்திரம் மொழிந்துவிட்டு முஸ்லிம்கள் என்று சொல்லுவதில் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. மாறாக ஒரு பரிபூரணமான முஸ்லிமாக ஒருவன் மாறுவதற்கு நாம் சிறுவயதிலிருந்தே படிக்கக்கூடிய கடமைகள், அறிந்த கடமைகள் நமக்கு தெரியும். கலிமாவை மொழிந்திருக்கிறோம். இல்லையென்றால் இஸ்லாமியர்களுக்கு பிறந்த அனைவர்களும் இஸ்லாமியர்கள்தான். அடுத்ததாக இரண்டாவது கடமை தொழுகை. இந்த கட்டாய கடமையை இன்று நாம் எத்தனை பேர் அலட்சியப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அதை எத்தனை பேர் சரியாக நாம் செய்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் நம்மிடத்தில் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அதே போன்றுதான் இறைவன் தன்னை நெருங்குவதற்காக நஃபிலான வணக்கங்களை, சுன்னத்தான வணக்கங்களை மக்களுக்கு, மனிதர்களுக்கு, சமுதாயத்தினர்களுக்கு விதித்திருக்கிறான். கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஒரு ஹதீஸுல் குதுசியின் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். இறைவன் கூறுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், மன் ஆதாலி வலியன் ஃபக்கத் ஆதன்துஹு பில் ஹர்ப். இன்னும் சில அறிவிப்புகளிலே, திருமிதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுகளிலே, மன் ஆதாலி வலியன் ஃபக்கது பாரசனி பில் முஹாரபா, என்னுடைய இறைநேச செல்வர்களை யார் பகைத்து கொள்கிறார்களோ அவர்கள் என்னுடன் யுத்த பிரகடனம் செய்து விட்டார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான். அல்லாஹ்வுடன் ஒரு மனிதன் யுத்தத்துக்கு அழைத்துவிட்டு அவன் எவ்வளவு பரிசுத்தமானாக தன்னை காட்டிக்கொண்டாலும், வாழ்வதாக நினைத்தாலும் அந்த வாழ்க்கை இறைவனுடன் தொடர்பு பட்டதாக ஆகாது. எனவே இறைநேச செல்வர்களை யார் பகைத்து கொள்கிறார்களோ அவர்கள் இறைவனை விட்டும் மிகவும் தூரமானவர்கள் என்று இறைவன் இதன் மூலம் உணர்த்திவிட்டு, அந்த இறைநேச செல்வர்கள் எப்படி இறைநேசர்களாக மாறினார்கள் என்பதை அடுத்த கட்டமாக கூறுகிறான். அவர்களுக்கு நான் விதித்த கடமைகளை அவர்கள் செய்வதோடு நஃபிலான வணக்கங்களை, உபரியான வணக்கங்களை செய்வதன் மூலமே என்னை அவர்கள் நெருங்குகிறார்கள் என்று இறைவன் கூறி காட்டியிருக்கிறான். எனவே இந்த சுன்னத்தான வணக்கங்கள், இபாதத்துக்கள் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இன்றியமையாத முக்கியமான ஒரு வணக்கமாக இருக்கிறது.
அதன் அடிப்படையில் ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா பிரத்யேகமான நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதை பல ஹதீதுகள் வாயிலாக நாம் கேள்விப்பட்டிருப்போம். கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தராவீஹ் தொழுகையுடைய ரமலான் மாதத்தின் தொழுகைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது அற்புதமாக சொல்லி காட்டுவார்கள். முஸ்லிம் ஷரீஃபிலே, புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி. ரமலானுடைய மாதத்தில் யார் ஈமானுடனும் நன்மையை நாடியவர்களாகவும் நோன்பு நோட்கிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். வமன் காம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யாரொருவர் இரவு நேரத்திலே அல்லாஹ்வுக்காக ரமலானுடைய மாதத்தில் நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் செய்த பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே, முஸ்லிம் ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துவது என்ன? ரமலானுக்கு என்று பிரத்யேகமான நோன்பு இருக்கிறது, பிரத்யேகமான தொழுகை இருக்கிறது, அதற்கான குறிப்பான ஒரு தொழுகை இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்துகிறது. அந்த தொழுகைதான் தராவீஹ் தொழுகை. இந்த தொழுகையை இன்று எத்தனையோ பேர் இழந்தவர்களாக இருக்கிறார்கள், இன்னும் எத்தனையோ பேர் அறிந்தும் அதை சரியாமல் செய்யாமல் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா அதற்கு தரக்கூடிய வெகுமதி எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. கியாமத்து நாளிலே ஒரு பாவத்தை தீர்ப்பதற்காக நாம் பல இடங்களுக்கு ஓடி அலைவோம். ஒரு நன்மைக்காக ஒரு மனிதன் யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுஅனி. அல்லாஹு தஆலா தன் திருமறையில் வாயிலாக கூறி காட்டுகிறான், கியாம நாள் எப்பேற்பட்டது என்றால், சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் உங்களுடைய தாயிடத்தில் அல்லது நண்பரிடத்தில் ₹1 நீங்கள் கேட்டால் யாரும் மறுக்க மாட்டார்கள். ₹1 பதிலாக ₹10 தான் இருக்குதுன்னு தருவாங்க. ஆனா கியாமத்து நாள்ல ஒரு மனிதன் தன் தாயிடத்தில் சென்று எனக்கு ஒரு நன்மை தா, ஒரு நன்மை குறைகிறது, ஒரு நன்மையை தாவென்று கேட்டால், அல்லது தந்தையிடத்திலோ அல்லது குழந்தையிடத்தில், சகோதரர்களிடத்தில், நண்பர்களிடத்தில், மிகவும் நெருக்கமானவர்களிடத்தில் கேட்டாலும் அவர்கள் யஃபிர்ரு விரண்டோடி விடுவார்கள். அல்லாஹு தஆலா கூறி காட்டுகிறான், அவ்வளவு பயங்கரமான நாள். எனவே அந்த நாளைக்கு நாம் இன்று தயாராகக்கூடிய மாதம்தான் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய மாதத்தில் தொழுகைகளை நாம் அதிகம் தொழ வேண்டும். அதிலும் குறிப்பாக ரமலானுக்கென்று இருக்கக்கூடிய தொழுகைதான் இந்த தராவீஹ் தொழுகை. இதுல இன்று எத்தனையோ சகோதரர்கள் இந்த தராவீஹ் தொழுகையிலே அதன் ரக்காத்துக்களில் அது 20 ரக்காத்தா அல்லது 8 ரக்காத்தா இப்படிங்கிற பிரச்சனை. சகோதரர்களை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நேர தொழுகைகள், வித்ரு தொழுகைகள், தஹஜ்ஜுத் தொழுகைகள், இப்படியான தொழுகைகள் இருக்கிறது. இந்த தொழுகைகள் ரமலானிலும் தொழலாம், ரமலான் அல்லாத காலங்களிலும் தொழலாம். ஆனால் தராவீஹ் தொழுகை என்பது ரமலானுக்கென்று பிரத்யேகமானது, குறிப்பானது. ரமலானுடைய மாதம் முடிந்துவிட்டால் அந்த தொழுகையை தொழ முடியாது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த முஸ்லிம் ஷரீஃபின் ஹதீஸின் வாயிலாக நாம் விளங்கிக் கொள்கிறோம், ரமலானுக்கென்று குறிப்பான தொழுகை இருக்கிறது. ஏனைய ஹதீதுகளை நாம் படிக்கின்ற பொழுது அந்த தொழுகை தராவீஹுடைய தொழுகைதான் என்பதை எம்மால் உணர முடியும். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானுடைய மாதத்தின் தொழுகைகளை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் தெரியுமா? நம்மில் இன்று எத்தனையோ பேர் பெற்றோர்கள் தொழச் செல்லுகிறோம், ஆனால் குழந்தைகளுடைய நிலை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திப்பதில்லை. எத்தனையோ குழந்தைகள் பள்ளிவாயல்களுக்கு அழைத்து வருகிறோம், அந்த குழந்தைகள் மற்றவர்களுடைய தொழுகை பாழாக்கக்கூடிய நிலையில் அவர்களை ஆக்கிவிடுகிறோம். அதற்காக வேண்டி குழந்தைகளை பள்ளிக்கு அழைச்சிட்டு வர வேணான்னு சொல்லல. எல்லா பெற்றோர்களும் தன் குழந்தைகளை தனக்கு அருகாமையில் வைத்துக் கொண்டு மற்றவர்களுடைய இபாதத்துக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத விதத்தில் அவர்களை அமைத்துக் கொள்ள வேண்டும், அவர்களையும் அழைத்து வர வேண்டும். அதுவல்லாமல் நாம் வெறுமனே பிள்ளைகளை மாத்திரம் அனுப்பிவிட்டால் அல்லது பிள்ளைகளை வீட்டில் வைத்துவிட்டு நம்ம வந்துட்டோம்னு சொன்னா பிள்ளைகளுக்கு இந்த இபாதத்துடைய ஆசை குறைந்துவிடும். கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தில் கடைசி 10 ஆகிவிட்டால்
ஆரம்ப பத்திலாம் அதிகமாக இபாதத்து செய்வாங்க. அதிலும் குறிப்பாக கடைசி 10 ஆகினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது கதவுகளை அடைத்து கொண்டு தனது வீட்டுக்குள் வணக்கம் செய்வார்கள். அது மாத்திரமல்லாமல் தன் குடும்பத்தினர்களை தட்டி எழுப்புவார்கள். எழுந்திருங்கள், எழுந்திருங்கள், புனிதமான மாதம், புனிதமான இரவு, இந்த இரவை ஹயாத்தாக்க வேண்டும் என்று அவர்கள் தன் குழந்தைகளையும் தன்னுடைய மனைவி மக்களை எல்லாம் எழுப்பாட்டி அவர்களை இபாதத்து செய்ய சொல்லுவார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள், சொர்க்கவாசிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாயினாலும் அல்லாஹு தஆலாவுடைய திருமறை மூலமாகவும் வாக்களிக்கப்பட்டவர்கள். அவர்களை கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய இரவிலே இபாதத்து செய்யுங்கள் என்று வலியுறுத்துகிறார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவுக்கு அந்த இரவை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, அதே போன்று இமாமை பின்பற்றி தொழுகிறது. இன்றைக்கு நிறைய பேர் பொடுபோக்காக இருக்கிறோம். அதில் அந்த விஷயத்துல தராவிய தொழுகை இடையில போய் சேர்றது. நம்ம அவசரமாக நம்ம தொழுது முடிச்சிடுறோம். குறைந்தபட்சம் யாராவது ஒரு இமாம்களை நாம் பின்பற்றி பள்ளி வாயல்களில் தொழுவது மிகவும் சிறந்ததாக இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? நம்ம இமாமை பின்பற்றி தொழும்போது ஒரு 1 ஹவரோ அல்லது ஒரு 2 ஹவருக்குள்ள நம்ம தொழுதுருவோம். ஆனால் அந்த தொழுகையின் மகிமை என்ன தெரியுமா? திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அபூ தர் அல்-கிஃபார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் காம அல் இமாம், யார் இமாமுக்கு பின்னால இரவு நேர தொழுகைகளை தொழுகிறாங்களோ, ஹத்தா யன்ஸரிஃப, இமாம் தொழுது முடியும் வரைக்கும் இமாமை பின்பற்றி தொழுகிறார்களோ, குத்திப லஹு கியாமுல் லைலா, இரவு முழுவதும் தொழுத நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்குவான். இதனால் தான் எங்களுடைய முன்னோர்கள் கொஞ்ச நேரமாக இருந்தாலும் இமாமை பின்பற்றி கடைசி வரை தொழுவதற்கான ஏற்பாட்டை, முதியோர்கள் இருக்கிறார்கள், வயோதிகர்கள் இருக்கிறார்கள், நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் மிகவும் நீளமும் இல்லாமலும் மிகவும் சுருக்கம் இல்லாமல் இந்த இமாம் ஜமாத்தை பின்பற்றி தொழக்கூடிய இந்த தராவீஹ் தொழுகைகளை அமைத்தார்கள். ஒருவர் நீண்ட நேரம் தொழ வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர்கள் தனியாக எத்தனை ரக்காத்துக்களை வேண்டும் என்றாலும் வேறு தொழுகைகளை தொழுது கொள்ளலாம். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் தராவீஹ் தொழுகையை குறைந்தபட்சம் இமாமை பின்பற்றி நாம் தொழ வேண்டும். அடுத்ததாக இந்த தராவீஹ் ரமதானுடைய மாசம் வந்தாலே பிரச்சனை வருவார் என்னன்னு சொன்னா, இது இபாதத்துக்களை சூறையாடுவதற்காக யகூதிகள் செய்த ஒரு திட்டம். ஹதீதுகளை மறைத்து இந்த தராவீஹ் தொழுகை வெறுமனே 8 ரக்காத்து தான் முஸ்லிம் ஷரீஃப்ல இருக்குது, புகாரி ஷரீஃப்ல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது எந்த ஹதீஸ்? இந்த ஹதீஸில் தெளிவாக வருகிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்திலும் ரமலான் அல்லாத காலத்திலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ரக்காத்துக்களையும் வித்ரையும் தொழுதார்கள் என்ற செய்தி வருகிறது. இந்த தொழுகை நேர தொழுகைகளை, தஹஜ்ஜுத் தொழுகைகளை பற்றி வந்த தொழுகையை தவிர தராவீஹ் தொழுகையை பற்றி வந்த ஹதீதுகள் அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். ஏனென்று சொன்னால் தபரானியிலே பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இன்னொரு குழப்பத்தை உருவாக்குவாங்க. என்ன தெரியுமா? இந்த 20 ரக்காத்து உமர் ரலியல்லாஹு உருவாக்கினதாம் அப்படின்னு சொல்லி சிலவங்க சொல்றது. காரணம் என்னன்னு சொன்னா, ஹதீஸுடைய அடிப்படை அறிவுகள் கூட அவர்களுக்கு இல்லை என்பதனால் இப்படி சொல்லுகிறார். கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யுஸல்லி ஃபீ ரமதான் 20 ரக்அத்தன் சிவல் வித்ர் வயூத்திரு பிஸலாத். கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்அத் தராவீஹ் தொழுகைகளை தொழுவார்கள், 3 ரக்காத்து வித்ர தொழுவாங்க. வித்ர தொழுகை 13 ரக்காத்து வரைக்கும் இருக்குது, 3, 5 அப்படின்னு தொழலாம் ஒற்றைப்படையாக. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தராவீஹ் தொழுகை 20 ரக்காத்துக்களையும் வித்ர அல்லாமல் 20 ரக்காத் தராவீஹ் தொழுவார்கள். அதே போன்று வித்ரை 3 ரக்காத்துக்கெல்லாம் இன்றைக்கு முன்னோர்கள் எல்லோரும் எல்லா பள்ளி வாயில்களும் செய்து வட்டப்பட்ட இந்த வளமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டின அந்த சுன்னத்தை தான் இன்று வரை எங்களுடைய முன்னோர்கள் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த ஹதீஸ் தபரானி பைஹக்கியில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். எனவே சகோதரர்கள் நாம் உறுதியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் தராவீஹ் தொழுகை ரமதானுக்கு குறிப்பான ஒரு தொழுகை இருக்கிறது என்று சொன்னேனே, அந்த தொழுகையை பற்றி சொல்லப்பட்ட ஹதீஸ் அதுதான் தராவீஹ் தொழுகை. இப்பொழுது இன்னும் சிலவங்க சொல்றது, கண்மணியார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஜமாத்தாக தொழுதார்களா? எத்தனையோ ஹதீஸ்கள் வாயிலாக நாம் பார்க்க முடியும். இந்த தராவீஹ் தொழுகையுடைய மகிமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமதானுடைய மாதம் தராவீஹ் தொழுகிறதுக்கு முதல் நாள் போறாங்க பள்ளிக்கு. மாமுமின்கள் எல்லாம் சஹாபாக்கள் எல்லாம் பின்னால் தொழுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாள் தொழுவித்தார்கள். 2வது நாள் மக்கள் நிரம்பி வழிகிறார்கள். 3வது நாள் பள்ளி வாயலில் இடமில்லாமல் சென்று விட்டது. 4வது நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிக்கு வரல, வீட்டுல தொழ ஆரம்பிச்சுட்டாங்க.
காரணம் சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா இந்த தராவீஹ் தொழுகையை ஃபர்லாக்கி விடுவானோ, கடமையாக்கி விடுவானோ என்று நான் பயப்படும் அளவுக்கு அது இருந்தது. எனவேதான் நான் இந்த தொழுகைக்காக திரும்பவும் வரவில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மாறாக அவர்கள் வீட்டிலே மற்ற தொழுகைகளை தொழுது கொண்டார்கள். 3 நாட்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சுன்னாவை ஜமாத்துடன் தொழுவித்திருக்கிறார்கள். இது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. இந்த சுன்னத்தை தான் சய்யிதுனா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புதுப்பித்தார்கள். ஏனென்று சொன்னால் மக்கள் பிரிந்து பிரிந்து தொழுகின்ற பொழுது இந்த தராவீஹ் தொழுகையுடைய மகிமை மக்கள் உணராமல் போய்விடுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன? அல்லாஹ் ஃபர்லாக்கி விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சுன்னத்து தான் இந்த தராவீஹ் தொழுகையுடைய சுன்னத்து. ஃபர்துக்கு அடுத்த கட்டமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஃபர்லாக்கி விடுவானோ என்று நான் பயப்படுகிறேன் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவ்வளவு சிறப்புகள் இந்த தராவீஹ் தொழுகையில் நிரம்பி வழிகிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்துகிறார்கள். எனவே சகோதரர்களே, கண்மணியான நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுகின்ற பொழுது, ருகூ செய்கின்ற பொழுது, சுஜூது செய்கின்ற பொழுது அவனுடைய முதுகிலே அவனுடைய பாவங்கள் சுமத்தாட்டப்படுகிறது. அவன் ருக்கூ செய்யும் பொழுது, சுஜூது செய்கின்ற பொழுது அந்த பாவங்கள் விழுந்து விடுகிறது என்று சொன்னார்கள். எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் குறிப்பாக தராவீஹ் தொழுகைக்கு நாம் ஐநேர தொழுகைகளை தொழுவதோடு, தராவீஹ் தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இமாமை பின்பற்றி பரிபூரணமாக அதை தொழுவதோடு, ஏனைய வணக்கங்களையும் இபாதத்துக்களையும் தர்மங்களையும் நாம் அதிகரித்து சீதேவிகளாக மாறுவதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.